கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாடு செல்ல தடை. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்குமாறு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் இரட்டை போக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கண்டனம். அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய ஆட்சியில் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் கிளிநொச்சியை சேர்ந்த இளம் கலைஞர் ஒருவர் ராப் பாடல் ஒன்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய உள்ளடக்கங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இசை மற்றும் கலாச்சார வெளிப்பாடுகள் பயங்கரவாதம் சார்ந்த குற்றங்களாக கருதப்படுமாயின் அண்மையில் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் புலிகள் அமைப்பின் பாடல்களை பயன்படுத்திய போது இதே சட்டங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அரசாங்கம் விளக்கமளிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் லாபங்களுக்காக இவ்வாறான பாடல்களை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக பகிர்ந்திருந்தார். அப்படியாயின் அப்போது காவல்துறை எங்கே இருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் எங்கே போனது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகும். அந்த அமைப்பின் கொள்கைகளை எவரும் பரப்புவதையோ அல்லது மகிமைப்படுத்துவதையோ நாம் ஆதரிக்கவில்லை என்பதில் எமது நிலைப்பாடு தெளிவானது. எனினும் ஒரு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சாதாரண இசைக்கலைஞரும் ஒரே மாதிரியான செயலை செய்ததாக குற்றம் கருதப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பும் மற்றவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதும் வழங்கப்படுவது முற்றிலும் தவறானதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டமானது அரசியல்வாதிகளுக்கு ஏற்ப வழிபடக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியும் சாதாரண இளைஞருக்கு வேறொரு நீதியும் வழங்குவதை ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான செயல்கள் சட்டவிரோதமானவை என அரசாங்கம் கருதினால் அரசியல் பின்னணிகளை பாராது பொறுப்பு கூறல் என்பது சட்டத்தின் முன்னால் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த கைது நடவடிக்கையானது அதிகாரத்தை திட்டமிட்டு தவறாக பயன்படுத்திய ஒரு செயலாகவே கருதப்படும் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னூற்று 24.43 மில்லியன் ரூபாய் செலவில் பதுளு ஓயா நீர்ப்பாசன திட்டம் நிரந்தரமாக புனரமைப்பு. டிட்வா சூறாவளி காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பதுளை மாவட்டத்தின் கந்தகட்டிய பகுதியில் அமைந்துள்ள பதுளு ஓயா மகா நீர்ப்பாசன திட்டத்தை 324.43 மில்லியன் ரூபாய் செலவில் நிரந்தரமாக புனரமைக்கும் பணிகள் நேற்றைய தினம் முற்பகல் அதிகாரபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. சூறாவளி காரணமாக இந்த நீர்ப்பாசன திட்டத்தின் பல பகுதிகள் உடைப்பெடுத்து முழுமையாக சேதமடைந்தன.
நீர்ப்பாசன திணைக்களத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் பிரதேச விவசாய மக்கள் மற்றும் முப்படைகளின் பங்களிப்புடன் மிக குறுகிய காலத்திற்குள் இது தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டது. இந்த தற்காலிக புனரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து விவசாயிகளின் அடுத்த கட்ட பயிர்ச்செய்கை பாதிக்கப்படாதவாறு 2026 ஜனவரி முதல் விவசாய நடவடிக்கைகளுக்காக மீண்டும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தற்காலிக சீரமைப்புடன் மட்டும் நின்றுவிடாமல் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் நோக்கில் தற்போதைய அரசாங்கத்தினால் 324.43 மில்லியன் ரூபாய் பாரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நேற்று இதன் நிரந்தர கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 1775 ஏக்கர் பரப்பளவில் விவசாய பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படும் பதுளு ஓயா மகா நீர்ப்பாசன திட்டத்தினூடாக அப்பகுதி விவசாய நடவடிக்கைகளுக்கு நீண்டகால மற்றும் நிலையானதொரு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரச அதிகாரிகளின் எரிபொருள் கொடுப்பனவை திருத்துமாறு நிதியமைச்சிடம் கோரிக்கை. அண்மைய எரிபொருள் விலை உயர்வுகளுக்கு இணையாக எரிபொருள் கொடுப்பனவுகள் திருத்தியமைக்கப்படாமையினால் அதை பெற்றுக்கொள்ளும் அரசு அதிகாரிகள் கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் பலமுறை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலைகளின் அடிப்படையிலேயே நிதியமைச்சினால் எரிபொருள் கொடுப்பனவுகளுக்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக மருத்துவர் சமல் சஞ்சீவ சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கடமைகளுக்காக தங்களது சொந்த வாகனங்கள் அல்லது உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்தும் அரசு அதிகாரிகள் மாதாந்தம் பெரும் நட்டத்தை எதிர்கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். தமது உத்தியோகபூர்வ கடமைகளுக்காக வீடுகளிலிருந்தோ அல்லது பணியிடங்களில் இருந்தோ பல்வேறு பிரதேசங்களுக்கு பயணிக்கும் போது தங்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை விடவும் கணிசமான அளவு கூடுதல் தொகையை அரசு அதிகாரிகள் செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய இந்த நடைமுறையானது எரிபொருள் கொடுப்பனவுகளுக்கு உத்தியோகபூர்வமாக தகுதி பெற்றுள்ள பெருமளவிலான அரச ஊழியர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகளின் சுமையை குறைக்கும் வகையில் நிதி அமைச்சு இந்த விவகாரம் குறித்து உடனடி அவதானம் செலுத்த வேண்டும் என மருத்துவர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தினார். எரிபொருள் விலை அதிகரிப்பினால் அரசு அதிகாரிகள் பெரும் பொருளாதார அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே தற்போதைய எரிபொருள் விலை உயர்வுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவுகளை உடனடியாக திருத்தியமைக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு வருமான வரி திருத்த சட்டமூலத்தில் சபாநாயகர் சான்றொப்பம். நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு இறைவரி திருத்த சட்ட மூலத்துக்கு சபாநாயகர் தனது கையொப்பத்தை வழங்கியுள்ளார். இதற்கமைய இந்த சட்டம் 2026 ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு வருமான வரி திருத்த சட்டமாக நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. இந்த புதிய சட்ட விதிகளின்படி நாட்டில் மேற்கொள்ளப்படும் சில குறிப்பிட்ட முக்கிய நிதி பரிமாற்றங்களின் போது வரி செலுத்துவோர் அடையாள எண் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பரிமாற்றங்கள் அனைத்தும் உத்தியோகபூர்வமாக கண்காணிக்கப்படவுள்ளன. பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை கட்டாயம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படும் பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உட்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டு டிசம்பர் மாதம் நடாத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள 2026 காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்க்கும் விண்ணப்பதாரர்களின் தேசிய அடையாள அட்டைகளை தயாரித்துக் கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அனைத்து அதிபர்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்கமைய குறிப்பிட்ட பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னர் தங்களது தேசிய அடையாள அட்டையை தயாரித்துக் கொள்வது அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களின் பொறுப்பாகும் என அந்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரியனில் சக்தி வாய்ந்த வெடிப்பு பதிவு, தொடர்பு மற்றும் GPS சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம். சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு X1.0 கிளாஸ் வகையை சேர்ந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இது அண்மை காலங்களில் பதிவான குறிப்பிடத்தக்க சூரிய வெடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சூரிய பேரலைகள் காரணமாக பூமியின் மேல் வளிமண்டலத்தில் மின்னணு அலைகள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் வானொலி தொடர்புகள், விமான போக்குவரத்து, தொடர்பாடல் அமைப்புகள் மற்றும் GPS வழிகாட்டி சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை விண்வெளி வானிலை தொடர்பான நிலையங்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூரிய வெடிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் மேலும் சூரிய வெடிப்புகள் பதிவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் விண்வெளி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.